போன சண்டே வீட்டுக்கு போயிருந்தப்போ ஆடி ஸ்டார்டிங்னால எங்க அம்மா வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சோ கூகுள பார்த்து Ctree கிளீனிங் சர்வீசஸ் புக் பண்ணிருந்தோங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டா தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம சோஃபா அண்ட் திவானுக்கு ஃபோம் வாஷ் கேட்டிருந்தோங்க. சோ எல்லாத்தையும் நீட்டா ஷாம்பூயிங் பண்ணி ட்ரை பண்ணி டர்ட் மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. இதை இப்படி பார்த்தா உங்களுக்கு புரியாதுங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாக்குறப்போ தான் எப்படி இருந்த திவானை எப்படி மாத்திருக்காங்கன்னு எங்களுக்கே புரிஞ்சுது. நம்ம ஆக்சுவலி ஃபுல் வீடுக்குமே சேர்த்து டீப் கிளீனிங் பேக்கேஜ் தாங்க புக் பண்ணிருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் ஹால மேல இருந்து கீழே வரைக்கும் பக்காவா க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கிச்சன்லயும் அக்வாகார்ட், சிம்னி, டைல்ஸ்னு ஒரு ஷெல்ஃபை கூட விடாம எல்லாத்தையும் பக்காவா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த கிச்சனோட விண்டோல தாங்க அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. நெக்ஸ்ட் பெட்ரூம் கிளீனிங் அப்போ ஏசி, ஃபேன், போட்டோ ஃப்ரேம்ஸை கூட நீட்டா கிளீன் பண்ணிட்டாங்க. என்னோட ரூம்ல இவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு எனக்கு இதை பாக்குறப்போ தாங்க தெரிஞ்சது. ஃபுல்லா ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணி அந்த பெட்டு, காட்டு, என் பில்லோ கவரை கூட நீட்டா வேக்யூம் பண்ணி நம்மளோட பெட்ரூமை சூப்பரா மாத்தி கொடுத்துட்டாங்க. ஆல்சோ மெயினா நம்ம கவனிக்காத இந்த மாதிரி கார்னர்ஸ் அண்ட் நம்மளுக்கு எட்டாத லாஃப்ட்ஸ் எல்லாம் இவங்க பார்த்து பொறுமையா சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இவங்களோட பாத்ரூம் கிளீனிங் பத்தி சொல்லி ஆகணுங்க. எப்படி இருந்த பாத்ரூமை நீங்களே பாக்குறீங்களே எப்படி மாத்திட்டாங்கன்னு. எல்லாத்தையும் முடிச்சு அவங்க பக்காவா கிளீன் பண்ணிட்டு கிளம்புறப்போதான் எங்க வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 4 கார்பேஜ் பேக் ஃபுல் ஆகுற அளவுக்கு குப்பை இருந்ததே தெரிஞ்சது. ஓவராலா நாங்க Ctreeயோட சர்வீசஸ்ல செம ஹாப்பிங்க. கூகுள்ல 4.8 ஸ்டார்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா Ctree கிளீனிங் சர்வீசஸை செக் பண்ணி பாருங்க. டாடா.